இப்போ இளையராஜா சாங்ஸ் அண்ட் காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இது 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக கூட சோனி மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் இளையராஜா மேலே மும்பை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸை இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா மனு தொடுத்திருந்தார். அது சுப்ரீம் கோர்ட் இல்லை அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. பட் இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். இப்போ இவர் மியூசிக் கம்போசர், ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு, இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, சவுண்ட் ரெக்கார்டிங். இப்போ இதுக்கெல்லாம் யார் ஃபண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் தான் ஃபண்ட் பண்ணுறாங்க, இவருக்கும் காசு கொடுக்குறாங்க, சவுண்ட் ரெக்கார்டிங்கு அந்த படத்தை தயாரிக்கிற எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர். ஸோ நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் இல்லாத போது இந்த சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாத்துக்குமே யார் உரிமையாளர் அப்படின்னா ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. பட் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, நீங்கள் எனக்கு மியூசிக் கம்போஷன் காசு கொடுத்தாலும் இந்த மியூசிக் கம்போஷனுக்கான உரிமை காப்புரிமை எனக்கு தான் வரணும் அப்படின்னு தனியாக கான்ட்ராக்ட் இல்லாத போது ப்ரொடியூசர் தான் போகும். பட் இந்த காப்பிரைட் ஆக்ட் 57 படி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ரைட்ஸ் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு இருக்குது, அதன்படி இளையராஜாவுக்கு அந்த உரிமை போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சோம். பட் என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா இளையராஜா அந்த சாங்குக்கு முழுக்க சோல் ஓனர்ஷிப் இளையராஜா எப்படி ஆக முடியும்? ஏன்னா அவர் மியூசிக் கம்போஸ் தான் பண்ணுறாரு, பாட்டு எழுதுறது லிரிக்ஸ் வேற ஆள், பாடுறது வேற ஆள். அப்படி இருக்கும்போது இந்த சோல் ஓனர்ஷிப்பாக கிளைம் பண்ணி இந்த காப்பிரைட்ஸோடைய ராயல்ட்டி எல்லாம் அவரே பெறுறதுங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.